வாய்ப்பு கிடைச்சிருக்குங்க ஐயா. இப்ப நான் பேச ஆரம்பிக்கிறேங்க. கொஞ்சம் சவுண்டா பேசுங்கம்மா, குரல் கம்மியா கேக்குது வாய்ஸ். ஓகேங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்றைய சிந்தனை உரையை குரு அவர்கள் நமக்கு சூட்சுமமாக உருவில் அருள் புரிந்து வழி நடத்த வேண்டும் என்று குருவை வணங்குகிறேன். இக்குழுவில் பயணிக்கும் மூத்த பேராசிரியர்கள் மற்றும் அனைத்து ஆசிரியர்கள், அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் அவர்களையும் வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். இன்றைய சிந்தனை உரைக்காக எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு தவமும் அறமும். ஒரு நாணயத்துக்கு எப்படி 2 பக்கம் தேவையோ அதே போல மனித வாழ்வுக்கு அவசியமான ஒன்றுதான் தவமும் அறமும். தவ முறையும் அறநெறியும் பற்ற பற்ற தருக்கென்ற தன்முனைப்பு குன்றி போகும். பல வினைகள் புதிதுயலா முன்னம் செய்த பதிவுகளும் மறைந்து மெய்ப்பொருள் காணும் சிவநிலையை சீவனிலே உணர்ந்து கொண்டால் சிறுமை தரும் மனமயக்க மாயை ஏது. எவரெனினும் இவ்வழியால் அன்றி உய்ய ஏது வழி வேறு உலகில் எண்ணிப்பாரே. இது ஞானக்களஞ்சியம் புக்ல இருக்குங்க இந்த பாட்டு. அன்பர்களே, இந்த மனித பிறவியின் நோக்கமே உய்வடையதுதான். உய்தல் அப்படின்னு சொன்னா இந்த பிறவியினுடைய நோக்கமாகிய அறிவை அறிதல், இறைநிலையை அறிதல், மறைபொருள் உணர்தல் மற்றும் பாவ பதிவுகளை முன்னும் செய்த தீய வினைப்பதிவுகளை கழித்தல். 2 நோக்கம்தான். 1 தன்னை அறிதல், 2 பாவத்தை போக்குதல். இந்த 2 நோக்கத்தை முன்வைத்தே நாம் இந்த பூமியில பிறந்திருக்கிறோம். ஆனாலும் இந்த நோக்கம் தன் தாயின் வயிற்றில் இருக்கும்போதே இந்த அறிவுக்கு தெளிவாக தெரியும். ஆனால் நாம் பூமிக்கு வந்து பிறந்த இந்த நோக்கம் மறைந்து போகிறது. நாம் நோக்கத்தோடு தான் பிறக்கிறோம். ஆனால் பூமியில வந்து பிறந்த உடனே காற்று மேல பட்ட உடனே ஒரு உணர்வு உடல் முழுவதும் வரும். அந்த உணர்வு தான் சில துன்பமாக இருக்குது. அந்த குழந்தை அழுகுது. எப்படி ஒரு சின்ன சிராய்ப்புல ஒரு புண் மாதிரி வந்ததுன்னா அதுல காற்று படும்போதும் தண்ணி படும்போதும் காந்துதோ அதே போலதான் தாயின் வயிற்றிலிருந்து வெளியே வந்தவுடன் புறக்காற்று மேலே பட்டவுடன் அது துன்பமாகத்தான் மாறும். குழந்தைகளை கொஞ்சும் போது ஸ்பரிச உணர்வு அதுல ஏற்படுது. அப்புறம் சக்கரை தண்ணி கொஞ்சம் கொடுப்பாங்க. அது நாக்குக்கு அன்றிலிருந்து அடிமையாகுது. கண்ணா, ராஜா, அமுதே என்று குழந்தையை கொஞ்சுவாங்க. அது காதுக்கு அடிமையாகிறது. இப்படி நாம ஒவ்வொரு புலன்களுக்கும் அடிமையாகிறோம் என்று சொல்லிட்டே போலாம். அப்ப பூமியில குழந்தை பிறக்கும் போதே 5 புலன்களுக்கும் அடிமையாகிறது. அதனால் புலன்களால் மயக்கம் ஏற்படுது. ஆனால் இந்த புலன் மயக்கத்திலிருந்து மீண்டு வரணும் அப்படின்னு சொன்னா ஒரு ஞான குருவை நாம் சந்திக்கணும். இது எல்லாருக்கும் இந்த குரு சந்திப்பு நிகழ்வதில்லை. அப்படி நிகழ்ந்தால் நம்மளுடைய ஆத்மாவில் புண்ணியத்தன்மைகள் இருந்தால் மட்டுமே இந்த குரு சந்திப்பு நிகழ்கிறது. இந்த குரு சந்திப்பு நிகழ்ந்தது என்று சொன்னாலே அந்த குரு தான் நம்மள பழைய பதிவுகள், புலன் மயக்கம் இதிலிருந்து நம்மளை விடுவிப்பவர் அல்லது மீட்பவர் என்று கூட சொல்லலாம். நம்மள மீட்டெடுத்த அந்த பெருந்தகை நம்ம குருநாதர் மகரிஷி அவர்கள்தான். குருதான் நம்மள பழைய பதிவுகளிலிருந்தும் புலன் மயக்கத்திலிருந்தும் விடுவிக்கிறார். இயேசுநாதர் கூட கையில் ஒரு ஆட்டுக்குட்டி வைத்திருப்பார். அந்த ஆட்டுக்குட்டியை அவர் பாதை தவறிய ஆட்டுக்குட்டி என்றுதான் கூறுவார். இதோட அர்த்தம் என்னன்னா, மனிதன் எதற்காக பிறந்தானோ அந்த பாதையை விட்டுவிட்டு மீண்டும் 5 உள்ள ஜீவராசியின் புலன் மயக்கத்தையே பெரிதாக கருதி அது மயக்கத்திலேயே துன்ப வாழ்வுக்கு இந்த மனித குலம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இதிலிருந்து மனிதனை மீட்டெடுத்து நீ பிறந்தது வெறும் 5 புலன்கள் உள்ள விஷயங்களை மட்டும் பார்த்து அது அனுபவித்து வாழ்வதற்காக நீ பிறக்கல அப்படின்ட்டு நம்ம உணரணும். நீ இந்த பூமியில வந்து பிறந்ததன் நோக்கமே மிகப்பெரிய நோக்கம். அந்த நோக்கம் 6வது அறிவின் தன்மையை உணர்தல். இந்த 6வது அறிவின் தன்மை என்னன்னா, பார்த்த 5 புலன்களால் பார்க்க முடியாத, உணர முடியாத சில பொருட்கள், தன்மைகள் 6வது அறிவுக்கு உண்டு அப்படின்னு மகரிஷி அவர்கள் கூறுறாங்க. அதுதான் இந்த பிரபஞ்சத்திற்கே மூலமான ஒரு வஸ்து. அதை உணர்ந்து கொண்டு அறிவையும் அறிந்து கொண்டு இந்த பூமியில மேலான வாழ்க்கை வாழ வேண்டும்
என்பதை காட்டுவதற்கு ஒரு குரு தொடர்பு வேணும். அதனால இந்த ஜென்மத்துல ஒரு மீட்பர் நமக்கு கிடைச்சிட்டாங்க. அந்த மீட்பர் தான் அருள் தந்தை மகரிஷி அவர்கள். சுவாமிஜி தான் நமக்கு இந்த புலன்களை மூடி புலன்களை தாண்டி உணரக்கூடிய இந்த மறைபொருள், அதாவது காந்தம், உயிர், தெய்வம், இந்த 3 மறைபொருட்களையும் நமக்கு காட்டின பெருந்தகை. பெருந்தகை குருநாதர் தான். நமக்கு குருநாதர் ஆக்கினை தீட்சை கொடுத்து காந்தத்தை உணர வைத்தாங்க, அல்லது காட்டி கொடுத்தாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். தீட்சை கொடுத்து உச்சியில் உயிரை உணர வைத்தாங்க. இன்னும் பிரபஞ்சத்துக்கு அப்பால் உள்ள சுத்தவெளி அப்படியே கூட்டிட்டு போய் அந்த இறைநிலையை காட்டி கொடுத்தாங்க. இதுதான் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம். இப்ப நமக்கு குரு அதை காட்டிட்டாங்க. அந்த காட்டுன அந்த மறைபொருள் இந்த 3மே ஒரு பொருள் தான். எது சுத்தவெளியாக இருந்ததோ அதுவேதான் அணுவாக மாறுகிறது. அந்த அணு சுத்த அணுவிலிருந்து வெளிப்பட்ட இறை துகள்கள் தான் காந்தமாக இருக்கிறது. அதனால 3 பெயர் வைத்திருக்கோமே தவிர அந்த 3 பெயரும் ஒரு பொருளை தான் குறிக்கிறது. அப்ப அந்த பொருள் தெய்வம் என்று புரிந்து கொள்ளலாம். இப்ப இந்த தெய்வத்தை குரு நமக்கு காட்டினார். மாதா பிதாவை காட்டணும், குருதான் தெய்வத்தை காட்டணும். இப்ப குரு தெய்வம் 3 தன்மையாக இருக்கிறது அப்படின்னு குரு நமக்கு உணர வைத்திருக்காங்க. அது எப்படின்னா, சதாசிவம்னு சொல்லுவாங்க, சக்தின்னு சொல்லுவாங்க, சிவசக்தின்னு சொல்லுவாங்க. இந்த 3 தன்மைகளும் ஒன்றுதான் அப்படின்னு குரு காட்டி கொடுத்தாங்க. அது எப்படின்னா, இந்த பிரபஞ்சத்தில சுத்தவெளியாக இருப்பது சதாசிவம்னும், உயிராக இருப்பது சக்தின்னும், காந்தமாக இருப்பது சிவசக்தின்னு இந்த 3ம் ஒன்றுதான் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த இறைநிலை மீது நமக்கு பற்று வரும். அந்த இறைநிலையை நாம் பற்றி கொள்ளணும். ஆனால் நம்மளுடைய பழக்கத்துல மற்ற பொருட்களை தான் நாம் பற்றி பழகி இருக்கிறோம். தெய்வத்தை பற்றல. தெய்வத்தை பற்ற வேண்டும் என்று சொன்னால் முதலில் நம்முள் இருக்கும் தெய்வத்தை உணர வேண்டும். என்னது, நம்முள் தெய்வம் இருக்கிறதா? நாம் தான் தெய்வமா? அப்படிங்கிற கேள்வி நமக்குள் எழும். இந்த கேள்விக்கு கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற புத்தகத்தில் அவரே வினாவையும் கேட்டு அதற்கு அவரே அழகா பதிலும் கூறியிருக்கிறார். அர்த்தநாரீஸ்வரர்னு சொல்றோம்ல, அது சிவபெருமானுடைய பாதியும் பார்வதி தேவியின் பாதியும் சேர்ந்ததுதான் அர்த்தநாரீஸ்வரர். இது எல்லாத்துக்கும் தெரியும். இப்ப சிவபெருமானுடைய மீதி பாதி எங்க போச்சு? பார்வதி தேவியின் மீதி பாதி எங்க போச்சு? அதற்கு பதில் அழகாக கண்ணதாசன் கூறுகிறார். சிவபெருமானுடைய அந்த மீதி பாகம்தான் இந்த உலகத்தில் ஆண்களாக பிறந்திருக்கக்கூடிய அத்தனை பேரும். பார்வதி தேவியினுடைய அந்த மீதி பாகம்தான் இந்த உலகத்தில் பெண்ணாக பிறந்திருக்கக்கூடிய அத்தனை பேரும் அப்படின்னு அழகாக கண்ணதாசன் கூறுகிறார். பிரபஞ்சத்தில் எப்படி நமக்கு 3 தன்மைகளும் ஒன்றுதான் என்று நமக்கு குரு காட்டி கொடுத்தாரோ, அதே போல் பூமியில 3 தன்மையும் சேர்ந்ததுதான் மனிதன் என்று கண்ணதாசன் கூறுகிறார். இப்ப தவத்துல குரு காட்டிய அந்த உணர்வை இன்னும் ஆழமாக அதுல மனம் ஒன்றணும். அப்ப பிரபஞ்சத்துல உள்ள இந்த 3 தன்மையும் நாம் உணரலாம். அந்த 3 தன்மை தான் மகரிஷி அவர்கள் சதாசிவம், சக்தி, சிவசக்தி அப்படின்னு தன்மைகளை நமக்கு உணர வைத்திருக்காங்க. இந்த 3 தன்மைகளையும் நாம் உணர நமக்கு தேவை தவமும் அறமும் அப்படின்னு சுவாமிஜி சொல்றாங்க. அதனால தவ முறையும் அறநெறியும் பற்ற இந்த தவத்துல ஒரு ஆர்வம் வரணும். ஆர்வத்தோட தவம் பண்ணணும். இப்போ ஒரு ஆகினி தவமோ துரிய தவமோ நான் பண்ணும்போது சுத்தவெளியில துரியாதீத தவம் பண்ணும்போதும் அந்த இறைநிலையோடு மனம் பற்றணும். அதை முழு ஆர்வத்தோடு பற்றி கொள்ளணும். இந்த இறைநிலையை பற்றும் பொழுதுதான் நமக்கு தன்முனைப்பு போகும். அதாவது இந்த நான் என்கிற ஒரு தன்மை அது மாறணும் அப்படின்னு சொன்னா தவத்துல இறைநிலையோடு ஆர்வத்தோடு உட்கார்ந்து தவம் பண்ணி இறைவனை பற்ற இந்த நான் என்ற தன்மை நமக்கு போயிடும். இதுக்கு முன்னாடி பழக்க தோஷத்துல நம்ம உயிர்ல பதிஞ்ச கோடான கோடி எண்ணங்களை எண்ண பதிவுகள் அதுலதான் இதுவரை நமக்கு எண்ணங்களாக வந்து கொண்டிருக்கிறது.
அது ஒரு பழக்கமாக இருந்தது. ஆனால் நாம் இறைவனை பற்ற பற்ற மன அமைதி கிடைக்கும். மன அலைச்சூழல் வேகமாக குறைந்துவிடும். மன அலைச்சூழல் குறையணும்னா மகரிஷி அவர்கள் நமக்கு கொடுத்த பரிசு பிரம்மஞான பயிற்சி, அகத்தாய்வு பயிற்சி, தவமுறை. இது முறையாக செய்தால் மன அலைச்சூழல் குறைந்துவிடும். அதனால தவம் நாம் பண்ண பண்ண பல எண்ணப்பதிவுகள், வினைப்பதிவுகள், தொடர் சங்கிலியாக இருக்கக்கூடிய பதிவுகள் நமக்கு வராது. இதுக்கு முன்னாடி செய்த பல தேவையில்லா செயல்கள், அதனால ஏற்பட்ட பதிவுகள் எல்லாமே இந்த தவத்துல மறைஞ்சு போயிடுது. அப்போ இந்த வினைகள் மறைஞ்சு, இந்த தன்மை மாறும்போது, அங்க உள்ளது உள்ளபடி மெய்ப்பொருளாக மாறும். இப்ப ஒரு வாளியில தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுல கலங்கி போய் இருந்ததுன்னா, அது அடியில இருக்கிற எந்த பொருளும் தெரியாது. இன்னொரு வாளியில தூய்மையான தண்ணி இருக்குன்னு வைத்துக்கொள்வோம். அந்த வாளியின் அடிப்பகுதியில் உள்ள பொருட்கள் கூட நன்றாக தெளிவாக தெரியும். அதுபோல மனம் அதுபோலதான் மனம். மனத்துல நிறைய பதிவுகள், நிறைய எண்ணங்கள் இருக்கு. அதுல நாம் தவம் பண்ணும்போது உள்ளுக்குள்ள இருக்கிற அடித்தளமாக உள்ள இறைவனை தெரிய மாட்டோம். இந்த பதிவு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து, மனம் தெளிந்த நீராக மாறுறதுக்கு நமக்கு தவம் தேவைப்படுகிறது. அதனால நமக்குள்ளாக உள்ள இறைவனை நாம் தெளிந்த ஒரு தன்மையில் பார்க்கலாம். அதனாலதான் மெய்ப்பொருளும் காணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதுதான் இறைநிலை. இந்த இறைநிலையை உயிரோடு இருக்கும்போதே உணர்ந்து கொண்டால், அதாவது வாழ்ற காலத்துல தான் அந்த தெய்வ நிலையை உணர முடியும். ஏன்னா, உணர்வதற்கு மனம் வேணும். மனம்தான் அறிவு. அறிவு அறிவுதான் உணர்ந்து கொள்ளணும். அதனால உயிரோடு இருக்கும்போதே சிவநிலையை உணர்ந்து கொண்டால், சிறுமை தரும் மனமயக்கம் மாயை ஏது. அதாவது நமக்கு சாதாரணமா புலன் மயக்கம் அப்படிங்கிறது சின்ன சின்ன விஷயங்கள்ல கிடைக்கக்கூடிய அற்ப சந்தோஷத்திற்காக நாம் மயங்கி போகிறோம். அது சிறுமையாக சின்ன அளவுக்கு தான் அந்த இன்பத்த தருகிறது. அது ஒரு விதமான மயக்கம். எவ்வளவு சுவை மிகுந்த உணவாக இருந்தாலும், நாக்கை கடந்து போனால் அதுக்கு சுவை இல்லை. அதுபோல உலகத்துல உள்ள எல்லா பொருட்கள நீங்க எதுல தொடர்பு கொண்டாலும், அதுல வரக்கூடிய அந்த இன்பம் சிறு நேரத்துக்கு தான் இருக்கும். அந்த சிறு நேரத்துக்காக நம் மனம் மயங்கி போய் விடுகிறது. நாம் பூமியில் பிறந்ததிலிருந்தே தான் மனமயக்கம் பெரிய பிரச்சனையாவே இருக்குது. சிறுமை தரும் மனமயக்கம் மாயை நாம் போக்கணும். அப்படின்னா, நாம் சொன்ன உயிரோடு இருக்கும்போதே, இறைநிலையை நாம் உணர்ந்து கொண்டால் புலன் மயக்கம் நமக்கு உண்டாகாது. இந்த இறைநிலையோடு நாம் மனதை இணைத்து, இறைநிலையும் நாமும் ஒண்ணுதான் அப்படிங்கிற நிலையை அடையறதுக்கு பேருதான் உய்வடைதல். அவனி ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி அப்படின்னு அழகா மகரிஷி கூறுறாங்க. முக்தி என்பது பிறவியின் நோக்கம். அது வேறொன்றுமில்லை. தெய்வத்தோடு நாம் மனம் இணையணும். அதுக்கு இந்த உயிருணர்வு பெற்று உயிர் மூலமாக பிரம்ம நிலையை அறிவதுதான் அதற்கான வழி. இதைத் தவிர வேறு உய்வதற்கு என்ன வழி இந்த உலகத்துல யாராவது சொல்லித்தர முடியுமா என்று மகரிஷி கூறுறாங்க. அதனால இந்த தன்மையில் நமக்கு வரும் அப்படின்னா பிரபஞ்சத்தை உணர்ந்ததுக்கு அப்புறம் எந்த உயிரை நாம் உணர்ந்தோமோ அந்த உயிரை தான் கோடான கோடி பஞ்சபூதங்களாக இருக்கும். அந்த உயிர்தான் எல்லா ஜீவராசிகளுடைய சரீரத்திலையும் உயிராக அறிவாக இருக்குது. அதனால எல்லா பொருட்களையும் எல்லா ஜீவராசிகளையும் எல்லா மனிதர்க்குள்ளேயும் இந்த ஒரு பொருள் தான் இருக்கு அப்படிங்கிறத பரிபூர்ணமாக நாம் உணரும்போது அதுல ஏற்படக்கூடிய வாழ்வுக்கு பேர் தான் அறநெறி வாழ்வு. அறநெறி வாழ்வுனா ஒழுக்கம் நிறைந்த வாழ்வு ஆகும். இது யாருக்கும் துன்பம் தரக்கூடாது. நான் தான் எல்லாமே இருக்கேன் அப்படின்னு தெரியும். யாராவது யாராவது துன்பப்பட்டு கொண்டிருந்தால் அவர்களுக்கு வேண்டிய உதவி செய்யணும் அப்படின்னு நமக்கு தோணும். இப்ப நம்ம உடல்ல ஒரு பகுதி துன்பமாக இருக்கும்போது அதை சரிப்படுத்துவதற்கு முயற்சி செய்கிறோம். உடல்ல நான் தான் அப்படிங்கிற நினைப்பு இருக்கும். அதுபோல இந்த உலகத்தில் அனைத்து மனிதர்களும் நான் தான் அப்படின்னு நினைக்கும்போது அவர்கள் துன்பப்படும் போது நம்மளால சும்மா இருக்க முடியாது. ஏதாவது உதவி செய்வோம். அதுதான் கருணை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அன்பும் கருணையும் உள்ளத்துல ஏற்பட்டு
வாழக்கூடிய வாழ்க்கை அறநெறி வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம். இதுல மிகப்பெரிய சிறப்பே அன்பு மலரணும், இந்த உயிரை உணரணும். இந்த உயிரை உணர உணரதான் அது அன்பாக மாறுகிறது. கடமைகள் ஒழுங்காக செய்வோம். தனக்கு செய்ய வேண்டிய கடமை, குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய கடமை, ஊருக்கு செய்ய வேண்டிய கடமை, சமுதாயத்திற்கு செய்ய வேண்டிய கடமை, உலகத்திற்கு செய்ய வேண்டிய கடமை. இது ஒழுங்காக செய்யறதுக்கு ஒரு வழிதான் அறநெறி வாழ்வு. அப்படிப்பட்ட ஒரு அறவாழ்வு தான் நாம் இந்த பூமியிலே வாழ வேண்டும். மனிதன் மிருகமாக வாழக்கூடாது. பிற ஜீவராசிகள் என்ன ஆனாலும் பரவாயில்ல. நான் சாப்பிடணும். எனக்கு பசி வந்துருச்சு, நான் சாப்பிடுவேன். அப்படின்னு நிறைய மனிதர்கள் அப்படிதான் இருக்காங்க. நான் வாழணும். அதுக்காக மத்தவங்க எப்படியோ போகட்டும். என்ன ஆனாலும் பரவாயில்லை. நான் நல்லா வாழணும் அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு மனித குலத்துக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை இருக்கு. அதனால அவர்களுக்கு நிறைய துன்பங்கள் வந்து கொண்டே இருக்கு. அவர்கள் துன்பம் வந்தால் நான் தவறு செய்தேன், அதனால் துன்பம் வருது அப்படிங்கிற விழிப்பு நிலை கூட அவர்களுக்கு இல்லை. அதனால மனிதர்கள் ஐந்தறிவுள்ள ஜீவராசி வாழ வேண்டிய வாழ்க்கைக்குள் தள்ளப்படுகிறார்கள். மனிதன் சிந்தனையாளன், ஆறாவது அறிவு படைத்தவன். ஆறாவது அறிவை பயன்படுத்தி பரம்பொருளை, காந்தத்தை, உயிரை அறியும் தன்மை கொண்டவன் என்ற நிலையை அவன் உணர்ந்தால் அவன் இறைநிலையை அடைந்தவனாக ஆகிறான். இறைநிலையை அடைந்தால் அவர்களுக்குள் அன்பு மலர்கிறது. அப்போ உணர்ந்தது சிவம், மலர்ந்தது அன்பு. அப்படிப்பட்ட அன்பால் இந்த பூமியில் வாழணும். அப்பதான் இந்த பூமி சொர்க்கமாக மாறும். எல்லாருமே உயிரை உணர்ந்து அன்பு மலர்ந்தது. இந்த பூமியில ஒருத்தருக்கு ஒருத்தர் துன்பம் செய்யாமல், ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்து கொண்டு வாழ்ந்தால் இந்த பூமி சொர்க்கமாக இருக்கும். அதற்கேற்ற ஒரே வழிதான் மனவளக்கலை. மனிதர்களை கடவுளின் பெயரைச் சொல்லி மீண்டும் மீண்டும் அடிமைகளாகவே வைத்திருக்காமல், மனிதர்களுக்கு தியானத்தையும் அறத்தையும் சொல்லி மனிதராய் மலர்த்தி, அவர்களுக்குள் இருக்கும் இறைநிலையை உணர்த்தி, மனிதரே கடவுளாம் என்று நமக்கு உணர்த்தியவர் மகரிஷி அவர்கள்தான். அவரை வணங்கி எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் அறிவியல் அரங்கத்திற்கும் நன்றி கூறி விடை பெறுகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். முதல் பேச்சுங்களா இது? ஃபர்ஸ்ட் இப்பதான் பேசுறீங்க ஜூம்ல? ரெண்டாவது இதுங்க ஐயா. அப்படிங்களா? அன்னைக்கு ஒரு செயல் விளைவு தத்துவம் பேசுனேங்க ஐயா. வெரி குட்மா, வெரி குட். பரவாயில்ல, ரொம்ப நல்லா இருக்குது. அந்த சக்தியை உணரக்கூடிய ஆற்றல் எனக்கு வேணும்னா நான் என்ன செய்யணும்? அறநெறி வாழ்க்கையில வாழணும் சொல்லிட்டு தான் இருக்கிறோம். யாரு இப்ப நம்ம பேராசிரியர்களே ஒரு பேச்சு பேசுங்க 1/2 மணி நேரம்னா அதுக்கு எத்தனை நம்ம கெஞ்ச வேண்டியதா இருக்குது பாருங்க. எங்க ஒரு நல்ல வார்த்தையை பேசுறதுக்கு இவ்வளவு கூச்சப்படுறாங்க. சினிமா கதையை பேசுனா உட்காந்து 4 பூரா தாவாங்கொட்டையில கையை வச்சுக்கிட்டு வெடிய பேசுறாங்க. நம்ம ஜூம்ல வந்து பேசுங்க அப்படின்னு பல வாக்குல நான் ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு பேசுறேன். அசர மாட்டேங்கிறாங்க. பரவாயில்ல, உங்க முயற்சி நல்லா இருக்குதுமா. வெரி குட். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. என்னம்மா பண்ணிட்டு இருக்கிறீங்க சென்னையில? நான் இங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல பிரைவேட்டா டீச்சரா போறேங்க ஐயா. அப்புறம் வீட்டுல சாயந்தரம் 30 குழந்தைங்களுக்கு இலவசமா டியூஷன் எடுத்துட்டு இருக்கேங்க ஐயா. வெரி குட். எந்த ஏரியாமா? இது குன்றத்தூர் பக்கத்துலங்க ஐயா, மணிமேடு. பரவாயில்லம்மா, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. கேள்வி பதில் கேட்கலாம். எல்லாத்துக்கும் அன்மியூட் கொடுக்குறேன். அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்தாச்சு. வாழ்க வளமுடன். ரொம்ப அருமையா எடுத்தீங்கம்மா. சூப்பரா பேசுனீங்க. இப்பதான் 2வது பேச்சுன்னு சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு நல்ல எடுத்து தொடுத்து அற்புதமா அதை எல்லாருக்கும் கொடுத்தீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சிறப்புங்கம்மா. எங்க அம்மா ஈஸ்வரியம்மா அன்மியூட் ஆயிருக்கு. மியூட் பண்ணி ஆயிருக்குது. அன்மியூட் பண்ணி பேசுங்க. உரையா பேசுனா இப்ப பேசுங்க. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. சிறப்பா இருந்துச்சுங்கம்மா. தவம் அறம்ங்கிறது நாணயத்துக்கு 2 புறம்னு சொன்னீங்க. நல்லா இருந்துச்சு. இந்த ஆட்டுக்குட்டி இயேசுநாதர் வச்சிருந்தது அந்த கதையும்
சிறப்பா இருந்துச்சு. ஏன்னா இயேசுநாதர் எப்படி அந்த ஆட்டுக்குட்டிக்கு அடைக்கலம் கொடுத்தாரோ அது போல நம்ம சாமிஜியும் நமக்கு வேண்டாங்க அதெல்லாம் நீக்கி நமக்கு அடைக்கலம் கொடுத்து நம்மளை காப்பாத்துற மாதிரி அந்த ஒரு இது நல்லா இருந்துச்சு. உயிரை உணர்ந்தா அன்பு மலரும்னு சொல்லியிருக்கீங்க. அது மாதிரி உயிரை உணர்தல்னா நம்மள உணர்றது இல்லைங்களா? அது நம்ம ஆமா. உணர்ந்தா பிறரை நேசிப்போம். அப்ப கண்டிப்பா அன்பு மலரும் அறமும் வளரும். அழகா சொன்னீங்கம்மா. சிறப்பா இருந்துச்சு. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றிங்க. வாழ்க வளமுடன் இளவரசி அம்மா. வாழ்க வளமுடன்மா. அம்மா ஸ்ரீனிவாசன் பேசுறேன். அம்மா நீங்க சென்னையில குன்றத்தூர் எந்த தவ மையத்துல இது பண்றீங்கம்மா, சர்வீஸ் பண்றது? நான் தவம் முதல்ல நான் பெரியார் நகர்ல கொளத்தூர்ல ஜவஹர் நகர் மன்றத்துல இருந்தேங்கம்மா. இப்ப நான் ஒரு 6 வருஷமா வீடு கட்டிட்டு இங்க வந்துட்டேங்கம்மா. அதனால என்னால மன்றத்துக்கு போய் கிளாஸ் எடுக்க இது பண்ண முடியலங்கம்மா. ஆனா ஓஹோ, துணை சரி. ஆசிரியர் முடிச்சிருக்கேங்கம்மா. இப்ப ஜூன் 4 ஆலியார் போறோங்கம்மா ஏபிடி கோர்ஸ்க்கு. ஓகே ஓகே, நல்ல சிறப்பா இருந்ததுமா உங்க உரை. அதுவும் அந்த புலன் உணர்வு எப்படி வந்தது, இனிப்பு சக்கரை தண்ணி சாப்பிட்ட உடனே அப்புறம் முகர்ந்து பார்க்கச்சே அதை நீங்க கொண்டு வந்த விதம் புதுமையா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்ததுமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றிங்க. வாழ்க வளமுடன்மா. நல்லா வாழ்க இருந்தது, வளமுடன். அற்புதமா இருந்துச்சுமா உங்க ஸ்பீச். இந்த அர்த்தநாரீஸ்வரரை பத்தி சொன்ன எக்ஸ்ட்ரா தலைவர் கண்ணதாசன் சொன்னார்னு சொன்ன தகவல் இன்னைக்கு தாம்மா எனக்கு தெரியறது. அதை கேட்டுக்கிட்டேன். ரொம்ப நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அற்புதம். நன்றிங்க. வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடங்கம்மா. மிக சாந்தேஸ்வரிம்மா பேசுறேன். மிக சிறப்புமா. ரொம்ப நன்றி. ரொம்ப அழகா எடுத்திருக்கிறீங்க, கோத்துருக்கிறீங்க. அழகா கோத்து கொடுத்த மாதிரி இருந்ததும்மா. அந்த சரத்தை பார்த்தாவே ஒரு பார்த்ததுமே ஒரு இது வரும். அந்த அளவுக்கு நல்லா சிறப்பா வேதாத்திரியத்துல வந்து முதல் ஸ்பீச் மாதிரியே தெரியலைங்கம்மா. ரொம்ப நல்ல ஒரு சிறப்பான இது. உங்களோட உரை வந்து தொடரட்டுமா. ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள்மா. வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இளவரசி அம்மா சீக்கிரம் நீங்க மகாராணி ஆயிடணும். உரையில மனவளக்கலையில. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்க. நல்லா சிறப்பா பேசியிருக்கிறீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள். மாணிக்கவாசகர் ஐயா வந்து அன்னைக்கு மகான்களுக்கு அடையாளம்லாம் சொல்றேன் விளக்குறாரு. கொஞ்சம் டைம் இருக்கு ஐயா, பேசலாமே? ஏங்கய்யா, நம்மளாம் அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம்ல. எதை பத்திங்கய்யா? மகான்களுக்கு எல்லாம் அடையாளம் எப்படி யோகம் எல்லாம் சக்சஸ் பண்ணிருக்காங்களா இல்லையா அப்படிங்கறத பத்தி நான் பேசுறேன் பண்ணார் இல்லைங்க மாணிக்கவாசகர் ஐயா? ஐயா தான் நம்ம அருளோட வேண்டுறோம். இன்னைக்கு கொஞ்சம் டைம் இருக்கு. ஒரு 20 நிமிஷம் பேசினாருன்னா எல்லாருக்கும் ஒரு தெளிவு வந்துடும். யார் மகான் அப்படிங்கிறது. குரு ஐயா சொல்லுங்க ஐயா. இந்த 7 வகை சம்பத்துகள் அப்படின்றத இங்கிலீஷ்ல என்னங்க சொல்லுவாங்க? தெரியலங்களாங்க ஐயா. இப்ப நம்ம மனித வேறுபாடுல வந்து உருவமைப்பு, குணம், அறிவுன்னு சொல்றோம். அந்த 7 சம்பத்துக்கள் அப்படின்றத இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? 7 வேல்யூஸ் சொல்லலாமா? 7 வேல்யூஸா? 7 வேல்யூஸ். ஓகே. சில தமிழ் வார்த்தைகளை சரியான இங்கிலீஷ் வார்த்தை பிடிக்கிறது கஷ்டம் இல்லைங்க? ஆமா ஆமா ஆமா. வேல்யூஸ் சொல்லலாம் நினைக்கிறேன். வேல்யூஸ் தான் கரெக்டா இருக்கும். ஓகே ஓகேங்கய்யா. சம்பத்து அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அது சான்ஸ்கிரிட். சான்ஸ்கிரிட்டுங்க. தமிழ்லயே அதுக்கு சரியான வார்த்தையை காணும். மதிப்புன்னு தான் போட்டுருக்கணும். ஓ பழனிசாமி ஐயா சொல்லுங்கம்மா. அது அந்த இது எம்ஏ புக்லயே இருக்கு. அது வேல்யூஸ் தான். வேல்யூஸ் தானா? வேல்யூஸ் தானா? ஓகே குட். குருயா சொன்னா சரியா இருக்கும். அவர் இன்ஸ்பிரேஷன் சொல்லிடுவாரு. பழனிசாமி ஐயா சொல்லுங்கய்யா. டிரான்ஸ்லேஷன்ல வந்து வெல்த்னு வருதுங்கய்யா.
வெல்த்ங்கிறது வந்து மணி மட்டும்தாங்க வரும். வெல்த்ன்றது வளம் தானங்கய்யா. சம்பத்து அப்படின்னா வளம் தானே. கரெக்ட். ஆனா வெல்த்ங்கிறது பொதுவா வந்து பணத்தை தானே குறிக்கிறோம். ஹெல்த் அண்ட் வெல்த்னு சொல்றோம். ஓகே. பட் இது வந்து வெல்த்ங்கிறத விடங்கய்யா வேல்யூஸ்ங்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு ஆழமான வார்த்தையா இருக்கும். வேல்யூபிளா ஆமா. இருக்கும். ஏன்னா மனிதன் அடைய வேண்டிய சம்பத்துக்கள் வரிசா சொல்லுங்க என்னென்ன? உருவமைப்பு, இது பாருங்க, இது வந்து ஏர்ன் பண்றது இல்ல, இயல்பா இருக்கிறது. அடுத்தது உருவம், குணம். குணம் அது ஏர்ன் பண்றது இல்ல, இயல்பா இருக்கிறது. வெளியில ஏர்ன் பண்ண முடியாது இல்ல. அது வெல்த் எல்லாம் அப்படி சொல்ல முடியாது இல்லையா? அந்த மாதிரி வேல்யூ தான் கரெக்டா இருக்கு. அறிவில் உயர்வு இதுவும் உள்ளதா இருக்குது. உடல் வலிவு, புகழ், உயர் புகழ். புகழ்ங்கிறது நம்ம செய்யக்கூடிய காரியங்களால மத்தவங்க சொல்லக்கூடிய பாராட்டு. உடல் வலிவு அது உள்ள இருக்கு. உடல் நலம் அதுவும் உள்ள இருக்கு. செல்வம், செல்வம் மட்டும் பத்துனா வெளியில. இது ஒண்ணுதான் வெளியே இருக்கிறது. அது மட்டும்தான் வெளியில. மத்த எல்லாம் உடம்புக்குள்ளேயும் தான். எல்லாமே நமக்கு அந்த செல்வமும் கூட நாம என்ன செய்யறோமோ, முறையா செய்யறோமோ, சரியா செய்யறோமோ அதுக்காக. ஆமா, இந்த ஆறும் சேர்ந்தது செல்வம். ஆமா. எவ்வளவு செல்வம் இருந்தாலும் அத வந்து நாம அனுபவிக்கிறோமா அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் தேவையா இருக்கு. அதனால வேல்யூஸ் தான் கரெக்டான வார்த்தை. ஹெல்த் அப்படிங்கிறது எப்படி உள்ள இருக்குதோ அது மாதிரி இதுவும் உள்ள இருந்து வரக்கூடிய சமாச்சாரங்கள் தான். அதனால வேல்யூஸ் கரெக்டா இருக்கும். மகரிஷி அது கரெக்டா தான் போட்டிருப்பாங்க. அது நான் சாட் ஜிபிடியில வச்சு தமிழ்ல வந்து இங்கிலீஷ்ல மாத்திக்கிட்டு இருக்கேங்கய்யா. அதுல சில வார்த்தைகள் எல்லாம் அது வந்து அது சொல்ற வார்த்தைகள் நமக்கு சரியான வார்த்தையா பட மாட்டேன்றது. கரெக்ட். அதுக்கு தெரிஞ்சது தானே அது செய்யும். ஆனா சூப்பருங்க, 90% பர்ஃபெக்டா கொடுக்குது. ஒரு நிமிஷத்துக்குள்ள எவ்வளவு கொடுத்தாலும் கொடுக்கு நேரத்துல இந்தா பொடின்னு சொல்லி தூக்கி கொடுத்துருது. அது பயங்கர மூளைங்க அதெல்லாம். தேடு பொறி தானே அது எல்லாமே. ஆமா, என்ன இருக்கோ அதை வச்சு உண்மையிலே வந்து இனி ஃபியூச்சர்ல எல்லாம் நமக்கு அந்த கிராக்ஸ் இருக்கு பாருங்கய்யா, நம்ம பேசுறத வச்சுக்கிட்டு அது அந்த லாங்குவேஜ்ல பதில் சொல்லும். நம்ம என்ன இங்க பேசிட்டு இருக்கோம் வச்சு டிஸ்கஸ் பண்ணிட்டோம்னா இந்த சப்ஜெக்டுக்கு அது அங்கிருந்து பேசும். இல்ல நீங்க சொல்றது இப்படி இல்லை இப்படி சொல்லும். மூணாவது ஒரு ஆள் மாதிரியே வேலை செய்யும் கிராக்ஸ். அதாவது செல்ஃப் லேர்னிங், மெஷின் லேர்னிங் சொல்றாங்க இல்ல. செல்ஃப் லேர்னிங். ஆமா, இப்ப எல்லாம் மெஷின் லேர்னிங். ஸ்கூல் காலேஜ் இந்த படிப்பு இந்த லாங்குவேஜ் எல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்கய்யா. நாம எந்த லாங்குவேஜ் பேசினா அது கேட்கறவங்களுக்கு. இப்ப நீங்க ஒன்னு சர்ச் பண்றீங்க ஐயா, சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்க. தென் ஒரு 10 நாள் கழிச்சு நீங்க வேற ஏதோ ஒன்னு போட்டீங்கன்னா இதுக்கு ரிலவெண்டா, இப்ப நான் ஏதாவது ஒன்னு சர்ச் பண்ணேன்னா ஒரு 10 நாள் கழிச்சு வேற ஏதாவது ஒரு வார்த்தையை சர்ச் பண்ணும்போது இது வேதாத்ரி மகரிஷியோட கனெக்ட் பண்ணி அவர் என்ன சொல்லிருக்காருன்னு வேணுமான்னு கேக்குது. அப்படிதான். நான் உனக்கு சொன்ன நீ திருப்பி எனக்கு அதையே சொல்றியா அப்படின்னு நினைச்சுக்குவேன். என்னன்னா அது வந்து அல்காரிதம்ஸ் வந்து என்னன்னா நம்ம என்ன தேடுறோம் அப்படிங்கறத ஸ்டோர் பண்ணிக்கிட்டு நமக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு ஸ்டோர் பண்ணது, அதையும் வந்து அந்த அல்காரிதம் வந்து இது பண்ணி கொண்டு வந்து கொடுக்குது. அதாங்க, அதாவது இனிமே வந்து ஸ்கூலு காலேஜ் போக வேண்டாம், கொஞ்சம் இங்கிலீஷ் நாலேஜ் கத்துக்கிட்டு இது எப்படி யூஸ் பண்ணணும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். யூஸ் பண்ணணும் தெரிஞ்சா போதுங்கய்யா. கரெக்ட்டுங்க. ரெண்டு தெரிஞ்சா இப்போ நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணி நீங்க எல்லாம் கொண்டு வந்துட்டீங்கய்யா, கரெக்ட்டும் பண்ணிக்கிட்டு தென் மறுபடியும் திரும்ப அதுலயே கொடுங்க. கொடுத்துட்டு எக்ஸ்பாண்டர்னு ஒண்ணு இருக்கு, இல்ல ரீஃப்ரேசர்னு கொடுத்தீங்கன்னா இன்னும் சூப்பரான வேர்ட்ஸை போட்டு அழகா கொடுக்கும், இன்னும் பெட்டரா. அதுக்கப்புறம் நீங்க எடிட் பண்ணிக்கலாம். சோ ஒரு ப்ரூஃப் ரீடிங் மாதிரி பண்ணி அது மறுபடியும் திரும்ப உங்களுக்கு கொடுக்கும். அது இன்னும் ஆமா, அது நான் பண்ணியிருக்கேன். நான் அப்பப்போ அங்கங்க ஒவ்வொரு பேராவை கட் பண்ணி மறுபடியும் அது தமிழ்ல பண்ண அப்படின்னாக்கா அது பண்ணி கொடுக்கும். சரி சரியா இருக்கான்னு பாத்துருவேன்.
சில வார்த்தைகள் மாறி போயிடும். ஆங்கிலத்திலிருந்து தமிழ் போறீங்களா ஐயா? தமிழ்ல இருந்து ஆங்கிலம் போறீங்க? தமிழ்ல இருந்து ஆங்கிலம். எனக்கு ஆங்கிலம் தெரியாதுங்கய்யா. அதாங்கய்யா. அப்ப தமிழ்ல இருந்து ஆங்கிலம் போயிட்டு நீங்க ஆமா. எடிட் பண்ணிக்கிட்டு அந்த மொத்த கண்டென்ட்டையும் தூக்கி அதுல போட்டுட்டு கண்டென்ட் எக்ஸ்பேண்டர்ல போட்டீங்கன்னா அது வந்து நல்ல, அதாவது இங்கிலீஷ்ல நல்ல ரிச் வேர்ட்ஸ் போட்டு அழகா கொடுக்கும். தென் நீங்க இன்னொரு தடவை எடிட் பண்ணீங்கன்னா அது வந்து பக்காவா இருக்கும். ஏன்னா டைரக்ட் டிரான்ஸ்லேஷன் வந்து அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துரும். அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்பேண்டர்ல போட்டீங்கன்னா ஒவ்வொரு வேர்டுக்கும் அது மொத்தமா படிக்கும். அது சும்மா லைன் பை லைன் இல்ல வேர்ட் பை வேர்ட் மாத்தாம அதை மொத்தத்தையும் படிச்சு அதை கரெக்டா வந்து கோர்த்து உங்களுக்கு பேராகிராஃப் மாதிரி பண்ணி அழகா கொடுத்துரும். சாட் ஜிபிடி எக்ஸ்பேண்டர் இருக்குங்களா? சாட் ஜிபிடில உங்களுக்கு நான் என்னோட இது கூட அனுப்பியிருக்கேங்கய்யா, அதுல கூட போடுங்க. கோபைலட்டா? ஆமா ஆமா. இல்ல இது ஒன் மின் ஏஐ. ஆமா ஆமா ஆமா. அதுல ஜஸ்ட் அந்த ரைட்டிங் இருக்கும். ரைட்டிங்ல போயிட்டு ஒரு கண்டென்ட் எக்ஸ்பேண்டர் சும்மா ஒரு உங்களுக்கு சாம்பிளுக்கு ஒரு பேராகிராஃப் போடுங்க. அது அழகா வந்து வேர்ட்ஸை வந்து அந்த இங்கிலீஷ்ல ரிச் வேர்ட்ஸ் எடுத்து அழகா போட்டு கொடுக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு எடிட் பண்ணிட்டோம்னா பக்காவா வந்துடும். ஓகே ஓகேங்க. ஸோ ஏன்னா ஒரு புக்கு எழுதுறோம் ரைட்டிங் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அந்த ஒரு லாங்குவேஜ் லெவல் கொண்டு போகணும்னா இது பயங்கரமா யூஸ் ஆகும். ஓ சரி சரிங்கய்யா. 2 இருக்குங்கய்யா. ஒன்று வந்து பேராஃப்ரேசர்னு ஒன்று இருக்கு, இன்னொன்று வந்து கண்டென்ட் எக்ஸ்பேண்டர்னு ஒன்று இருக்கு, இன்னொன்று கண்டென்ட் சம்மரின்னு ஒன்று இருக்கு. 3 இருக்கு. ஓகே ஓகே. இந்த எக்ஸ்பேண்டர்ங்கிறது நீங்க 200 வேர்டு கொடுத்தீங்கன்னா அது 400 வேர்டு பண்ணி கொடுக்கும். ஐயோ இல்ல நீங்க சொல்றது நிறைய இருக்குங்கய்யா, சுருக்கணும். எவ்வளவு வேணும்னு. ஆமா இல்ல நீங்க இப்ப அதுல பேஸ்ட் பண்ணனே அது சொல்லும் 134 வேர்டு இருக்கு. ஓகே எனக்கு ஒரு 150 வேர்டு வேணும்னு சொன்னா அது வேர்டை மட்டும் இன்க்ரீஸ் பண்றது இல்ல, அந்த கிராமரையும் கரெக்ட் பண்ணி அந்த ஸ்ட்ரக்சரையும் கரெக்ட் பண்ணி கொடுத்துரும். எந்த இடத்துல சேர்க்கணுமோ சேர்த்து கொடுத்துருது. ஆமா அந்த இப்ப அட்ஜெக்டிவ்ஸ் போடணும் இல்ல வந்து பாசிவ் வாய்ஸ் ஆக்டிவ் வாய்ஸா இருக்கும், அந்த கிராமரையும் கரெக்ட் பண்ணி அழகா கொடுத்துரும். ஓகே ஓகே. அதனால அது பயன்படுத்தி பாருங்க, நல்லா இருக்கும். எல்லாருமே பயன்படுத்தலாம். ஓகே ஓகே. பழனிசாமி ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்கய்யா. ஐயா எனக்கு ஸ்மால் குறி. ஐ டோன்ட் நோ திஸ் ரிலேட்டட் டு மனசுல வந்து திருப்தி மன அமைதின்னு சொல்றாங்க இல்லையா? வாட் இஸ் த ஆக்சுவல் டிஃபரன்ஸ் பிட்வீன் திருப்தி அண்ட் மன அமைதி? திருப்தி வந்து சான்ஸ்கிரிட் வேர்டு. சான்ஸ்கிரிட் வேர்டு. மன நிறைவுன்றது தமிழ் வேர்டு. ஓ ரெண்டும் ஒண்ணுதானா? ஆமா, மன நிறைவு தான் திருப்தி. இன்னொரு வார்த்தை கூட நிம்மதி. நம்ம குரு ஐயா இருக்கிற லாங்குவேஜ்ல என்ன டவுட்னா ஐயா தான் கேட்கணும். இல்ல நான் திருப்தி அடைந்து விட்டேன் இருக்கும். நான் மன நிறைமதி நிம்மதி. ஆமா, நிறைமதி தான் நிம்மதி. அதான் திருப்தி. ஐயா பழனிசாமி ஐயா, சொல்லுமா. அந்த 7 வேல்யூஸ் இங்கிலீஷ்ல வேணுமா? கொடுங்க கொடுங்க, எனக்கு உங்க இதுல அனுப்பி விட்டுருங்க. உங்களுக்கு சரியா அனுப்பி விட்டுருங்கம்மா, எனக்கு என்னுடைய வாட்ஸ்அப்ல அனுப்பி விட்டுருங்க. ஓகே ஓகே. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. குரு ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். இப்ப ஐயா சொன்னாரு இல்லைங்களா 7 சம்பத்துக்கள் அது இல்லைங்கய்யா. உடல் நலமும் இருக்கு, உடல் வலிவும் இருக்குங்க ஐயா. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குங்களாங்க ஐயா? உடல் நலம், உடல் வலிவு. உடல் நலம் அப்படின்னா ஹெல்த், உடல் வலிவுன்னா ஸ்ட்ரென்த். இன்னும் அதிகமா இருக்கு. அதாவது எல்லாருமே வந்து ஆரோக்கியமா இருக்கலாமா, அது வந்து எல்லாருக்கும் முடியுது. ஆனா உடல் வலிவு அப்படின்னா ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னு ஸ்ட்ராங்கான்னு சொல்றாங்க பாருங்க, ஃபிட்னஸ் சொல்ற பாருங்க, ஃபிட்னஸ் சொல்லலாம். உடல் வலிவுங்கிறது ஃபிட்னஸ் சொல்லலாம். எந்த ஒரு காரியத்தையும் சேர்த்து ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் சொல்றோம் இல்லையா? ஆமாங்கய்யா. அதை வேணா வச்சுக்கலாம் நீங்க. சரிங்க சரிங்க. உடல் நலம் அது எல்லாருக்கும் எந்த வயசா இருந்தாலும் இருக்கலாம். ஃபிட்னஸ்ங்கிறது ஒரு வேலையை செய்யறதுக்கு அவங்களுக்கு வந்து உடல் வலிவு. பூமா அது என்ன வேர்ட் சொல்லுங்க பாக்கலாம். இங்கே படிச்சிடலாம், எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கலாமே. 7 சம்பத்துக்கள், 7 வேல்யூஸ். ஐயா என்ன சொன்னீங்க ஐயா?
இல்ல அந்த அந்த இதையும் சொல்லிருங்கம்மா, அந்த 7 வேல்யூஸையும். இல்ல அதான் அந்த புக்கை எடுக்கல, அதுல கரெக்டா அந்த வேர்ட்ஸ் இருக்கு. ஒரு 2 மினிட்ஸ் ஐயா, நான் எடுத்தேன் சொல்லிடுறேன். ஓகே ஓகே ஓகே. வாழ்க அதுக்குள்ள ஒண்ணு சொல்லிடலாம். நேத்து பார்த்த மாதிரி இந்த வெப்பமும் தட்பமும் வேற வேற இல்ல. தணிந்த வெப்பம் தட்பம், அதாவது குளிர்ச்சி. அப்போ அதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா இந்த அருகுண சீரமைப்பிள்ளை சொல்லும் போது ஒரு முனையில துன்பமா இருக்கிறது, மறுமுனையில நல்லதா இருக்கு. எல்லாமே பாத்தீங்கன்னா இறைநிலைத்தான். ஏன்னா இறைநிலை தவிர வேற எதுவுமே இல்லை அப்படிங்கும்போது அது எல்லாமே இறைநிலைத்தான். அப்போ அது என்ன பண்றது அப்படின்னா, நமக்கு எது வந்து ஒத்து போகுமோ, எது நமக்கு நல்லதை கொடுக்குமோ, எது நம்ம வந்து நம் பாதையில கொண்டு போகுமோ அதெல்லாம் எடுத்துக்கணும், மீதியை விட்டுடணும். அவ்வளவுதான். தன்முனைப்பு அப்படிங்கிறது எப்ப தன் நினைப்பா மாறுச்சோ அந்த இடத்துல மாயை அப்படிங்கிறது ஞானமா மாறிடும். மாயைனா அறியாமை, ஞானம்னா அறிவின் தெளிவு. கர்மம் என்பது கர்ம யோகமா மாறிடும். ஆன்மா அவநிலைங்கிறது ஆணவம், ஆணவம் என்பது ஆனந்தமா மாறிடும். சரிங்களா? அப்போ அப்போ எந்த இருக்கிறது ஒண்ணுதான். எந்த அளவுல, அதான் அளவு முறைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த அளவு முறை தான் வந்து நமக்கு வந்து தேவையா இருக்கு அப்படிங்கறதா வந்து. ஏன்னா ஒரு மலர் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுங்க, அந்த மலர் இறைநிலைத்தான். அந்த மலரே வாடி கீழே விழுகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அது வந்து அது மலமா மாறிடுது, அதாவது எருவா மாறிடுது. அதுவும் இறைநிலைத்தான். இறைநிலை தவிர வேற எதுவுமே இல்லை அப்படிங்கறது. ஏன்னா இன்னைக்கு ஆலையில கூட போட்டிருந்தாங்க பாருங்க, கோபமும் நமக்கு கோபம் வருவதில்லை, நாமே கோபமாக மாறுகிறோம்னு போட்டிருக்காங்க மகரிஷி. அப்ப எல்லாமே பாத்தீங்கன்னா அது மட்டும்தான் இருக்கிறது, அது மட்டும்தான். எது தேவை எது தேவையில்லை, எது இருந்தா துன்பம் எது இல்லைன்னா துன்பம் அப்படின்னு பார்த்து நம்ம வந்து அதை ஒழுங்குபடுத்துறது தான் 6வது அறிவின் சிறப்பு. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இறைநிலையோட தன்மையே. சரிங்களாங்கய்யா? இறைத்துகள்லயே அது ஆரம்பிச்சிருது. அந்த இறைத்துகள்ல இருந்து வரக்கூடிய மிக மிக மென்மையான அந்த காந்தம், அந்த காந்தம் சேர்ந்து குவிந்து ஒரு நல்ல பெரிய விளக்கு விசையா வரணும் அப்படின்னா அதுக்கு விண்ணா மாறித்தான் ஆகணும், வேற வழியே இல்லை. ரா மெட்டீரியல் மாதிரி அது இறைத்துகளும் விண்ணும். எங்க வேணாலும் ஓடும், எப்படி வேணாலும் பாயும். ஏன்னா இட்ஸ் ரேண்டம், எங்க வேணா போகும். அது சேர்ந்து கட்டப்படும் போதுதான் எப்படி ஒரு துளி நீர் வந்து கங்கை ஒரு துளியில தான் பிறக்குது எந்த ஒரு ஆறுமே. ஆனா பாத்தீங்கன்னா கங்கை நதி பாத்தீங்கன்னா எவ்வளவு போகுது இல்லையா, அந்த மாதிரி ஒரு துகள்ல பிறக்கக்கூடிய காந்தம் குவிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு பெருக்கப்பட்டு விண்ணில இருந்து வெளியேறுது. அதுதான் சக்தியா வருது இல்லைங்களா? அப்ப அந்த விளக்கு விசையில மட்டும்தான் வேறுபாடு, இறைத்துகள்ல வேறுபாடே கிடையாது. அப்போ விண் தொகுப்பு, இறைத்துகளின் தொகுப்பு விண்ணு. விண்ணே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமா மாறிடுமான்னா, அந்த இடத்துல எங்க வந்து விண்ணுக்கு விண்ணு வேறுபாடு வருதோ, தொகுக்கப்படுதோ, கட்டப்படுதோ, கட்டப்படும் வரைக்கும் அது எல்லாமே நெருங்கி இயங்கலாம், விலகி இயங்கலாம், ஒன்றை ஒன்று மாற்றி இயங்கலாம், எப்படி வேணாலும் மாறும். என் நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் அதுக்கு இருக்கு, இன்ஃபினிட் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இறை துகளுக்கும் சரி விண்ணுக்கும் சரி. அது இன்னும் கொஞ்சம் மேல வந்து அது ஒண்ணு சேர்ந்து கட்டப்பட்டுடுதுன்னு வச்சுங்களேன், அந்த இடத்துல ஒன்றை ஒன்று சரி செய்து கொள்ளும், சமன் செய்து கொள்ளும், சீர் செய்து கொள்ளும். அதுக்கு மேல வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் தான் ஆட்டமா வருது, அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா மாலிக்யூலா வருது. இப்படி மேல 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 அது போய் கடைசியில மனம் வரைக்கும் வருது. இப்போ மனம் என்பது காந்தம், மனம் என்பது காந்தம். அந்த காந்தம் எங்க பிறந்தது? இறைத்துகள்ல பிறந்தது. இறைத்துகள்ல லேசா வந்த அந்த காந்தம் தோக்கப்பட்டு விண்ணாகி உயிராகி அந்த உயிர்ல இருந்து படர்க்கை நிலை எய்தி காந்தமா வந்து அந்த காந்தம் தான் தன்மையை பெறுது.
ஏன்னா காந்தம்னு வரும்போதே இறைத்துகள்ல இருந்து வேறுபாடு கிடையாது. ஆனா விண்ணா வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அது எத்தனை இறைத்துகள்கள் இருக்கு, அது என்ன வேகத்துல சுத்துது, அதுக்கு தகுந்த மாதிரி வேல்யூ மாறிக்கிட்டே இருக்கும். அந்த வேல்யூ மாறிக்கிட்டே இருக்கும். அந்த வேல்யூ தான் அதனுடைய தன்மை. அந்த தன்மையை தான் வந்து உருவமும் குணமா சொல்றோம், தரமா சொல்றோம். தானாக இருந்த இறைநிலை தன்மையாக மாறும்போது தான் என்ற ஒரு பெரிய விரிந்த நிலையில இருந்த ஒரு இறைநிலை சுருங்கி இறை துகளாக மாறும்போது அதை விட குட்டி எதுவுமே கிடையாது. அது இன்ஃபினிட்ஸிமல், அதை விட இன்னும் கீழே சின்னதா மாறி இருக்கு. அதுதான் தொகுக்கப்படும் போது இந்த மாதிரி வருது. அப்படி வரும்போது இப்போ நம்ம உயிர் இருக்கு, அந்த உயிர்ல இந்த காந்தம் இருக்கு, அந்த காந்தம் தான் எல்லாத்தையும் கட்டிக்கிட்டே இருக்கு. இப்போ பிரெயின்ல இருந்து மைண்ட் வருதா, மைண்டுனால பிரெயின் ஒர்க் பண்ணுதா? கேள்வி. பிரெயின் இருக்கிறதுனால நமக்கு மைண்ட் வந்ததா, மைண்டு வந்து பிரெயினை வந்து ஒர்க் பண்ண வைக்குதா? இதுதான் கேள்வி. ஒரு உதாரணம் பார்க்கலாம். இப்போ நம்ம கையில செல்போன் வச்சிருக்கிறோம், அதுல படம் தெரியுது. படம் வந்து வந்ததுனால, அதாவது அதுல வந்து அந்த என்ன சொல்லலாம், அது வந்து அது உள்ள இருந்து வரக்கூடிய காந்தம் ஒவ்வொரு செல்லுலையும் போய் ஒர்க் பண்றதுனால 010101 அந்த டிஜிட்டலா வர்றதுனால, அந்த எலக்ட்ரிசிட்டி வர்றதுனால நமக்கு படமா தெரியுதா, இல்ல படமா இந்த செல்போன் ஒர்க் பண்றதுனால படம் வந்ததா? உள்ள ஒண்ணுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு படம் எப்படி வந்திருக்கும்? வராது இல்லையா? அப்ப அந்த காந்தத்தன்மை வந்து, அதாவது அந்த எலக்ட்ரிசிட்டி அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்குள்ளோர பாயும் போது, ஒவ்வொரு பல்புக்குள்ளோரையும் பாயும் போது, அதனால வர்றது நமக்கு படம். ஆனா அந்த படத்துக்கு வர்றது நமக்கு தெரியறது அதனால நம்ம என்ன சொல்றோம், போன்ல பாருங்க படம் பாக்குறோம்னு சொல்றோம், டிவியில பாக்குறோம். டிவியில பாக்குற எவ்வளவு படம் வருது, டிவி என்னாச்சு? படம் டிவியில வருதா, டிவினால படம் வருதா? ரெண்டுக்கு வித்தியாசம் கவனிங்க. டிவியில படம் வருதா, இல்ல டிவினால படம் வருதா? அப்படி யோசிச்சு பார்த்தோம்னா, காந்தத்தின் மூலமாகத்தான் அந்த மூளையில் இருக்கக்கூடிய செல்கள் எல்லாம் தூண்டப்பட்டு அது பாய்ந்து செல்லும் போது தூக்கப்பட்டு படமா தெரியுது. அதனாலதான் மகிழ்ச்சி சொல்லுவாங்க, எண்ணங்கள் கருமையத்திலிருந்து வரக்கூடிய காந்த ஆற்றல் மூளையின் வழியாக எடுத்து காட்டப்படுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நமக்கு ரெண்டு விஷயம் வந்துருச்சு. ஒண்ணு மூளை, இன்னொன்னு நமக்கு இருக்கக்கூடிய மனம். அந்த மனம்தான் மூளைக்குள்ள இருக்கக்கூடிய செல்களை தூண்டி விட்டு அந்த செல்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய இறைத்துகள் வரைக்கும் போய் அந்த காந்த ஆற்றல் அந்த இறைத்துகளை தூண்டி விட்டு அங்க மின்சாரமா மாறி அந்த செல்கள் வழியாக ஓடி எத்தனை செல்கள் கனெக்ட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு பிரெயின் ஃபங்க்ஷன் நடக்குது. டிவியில படம் தெரிகிற மாதிரி, செல்போன்ல நம்ம பார்க்குற மாதிரி. அப்போ யோசிச்சு பார்த்தோம்னா, எல்லாம் வல்ல இறைநிலை ஒவ்வொரு செல்லுக்குள்ளாகவும் எவ்வளவு அற்புதமா இயக்குது, காந்த ஆற்றலை கொண்டு இயக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். அப்ப காந்தத்துல இருக்கக்கூடிய அந்த மெல்லிய காந்தம் தான் பதிவுகள். சுத்த வழியில பதிவுகள் ஏற்பட வாய்ப்பே கிடையாது. அப்ப எதுல பதியுது? காந்தத்துல பதியுது. காந்தம் எங்கிருந்து வந்தது? இறைத்துகள்ல இருந்து வந்த விலக்கு விசை. அப்ப இறைத்துகள்ல ஒரு விண்ணை எடுத்துட்டீங்கன்னா அதுல எத்தனை இறைத்துகள் இருக்கின்றன, அதுல எத்தனை சுத்துது, அந்த அந்த பெர்முடேஷன் காம்பினேஷன் நீங்க போட்டீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் தரம் என்ன, தன்மை என்னன்னு தெரிஞ்சு போயிடும். அப்ப அங்கதான் பதிவுகள் ஏற்படுது. இறைத்துகள்கள் எந்த வேகத்துல சுத்துது, எத்தனை இறைத்துகள்கள் இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி தரம் மாறுது இல்லைங்களா ஒவ்வொரு விண்ணுக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு உயிர் துகளுக்கும் மாறாதா? அப்ப உயிரிலே பதியுது அப்படின்னா அங்கு இருக்கக்கூடிய இறைத்துகளுக்குள்ளாக போய் அதனுடைய சுழற்சி வேகத்துல பதியுது. அதனால காந்தம் மாறுபடுது. அப்படிங்கிறத விட காந்தத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள்
இறைத்துகளிலே அந்த சுழற்சி வேகத்தை மாற்றுகின்றன. அதன் தொடர் இயக்கமாக மின்சார இயக்கம் ஏற்பட்டு ரசாயன இயக்கம் ஏற்படுகிறது. எதுவானாலும் கடைசியில இறைத்துகள்ல தான் போய் முடியும். ஆரம்பிக்கிறது அங்கதான் ஆரம்பிக்குது. அப்ப காந்தத்தின் தரமோ தன்மையோ கடைசியில போய் இறைத்துகள்ல போய் முடியுது. விண்ணுக்குள்ளார, அதாவது உயிருக்குள்ள இருக்கக்கூடிய இறைத்துகள்ல போய் முடியுது. அதுக்குள்ளார இறைநிலை தான் இருக்கு. அப்ப அந்த இறைநிலை, இறைத்துகள், அதிலிருந்து சுழற்சி வேகம், அதிலிருந்து வரக்கூடிய காந்தம், விண்ணாக இருக்கக்கூடிய உயிர், உயிரிலிருந்து தொகுப்பாக வரக்கூடிய காந்த களம், அதுக்கேற்ற மின்சார இயக்கம், ரசாயன இயக்கம், இது எல்லாமே தொடர்ந்து நடக்குது. அதனாலதான் சொல்லுவாங்க, உள்ளம்தான், காந்தம்தான் உடலை கட்டுகிறது. அப்ப பிரெயினே அதானே கட்டிட்டு இருக்கணும். நம்ம பார்க்குறோம், பார்க்கும்போது நமக்கு தெரியறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரெயின்ல வந்து ஃபங்க்ஷன் வச்சு பார்க்குறோம். எலக்ட்ரோட்ஸ் எல்லாம் வச்சு பார்க்குறாங்க. பார்க்கும்போது என்ன தெரியுது? இந்த ஏரியா ஒர்க் ஆகுது, அந்த ஏரியா ஒர்க் ஆகுது அப்படின்னு பிரெயின் ஃப்ரீக்வன்சியை நாம கால்குலேட் பண்றோம். பிரெயின் ஃப்ரீக்வன்சி தான் மைண்ட் ஃப்ரீக்வன்சியா நம்ம அந்த இடத்துல கொண்டு வர்றோம். எத்தனை எலக்ட்ரிசிட்டியா அவங்க கணக்கு எடுத்து பார்க்குறாங்க இல்லைங்களா? அதுக்கு காரணமா இருக்கிறது அதனுடைய களம், மூளையில் இருக்கக்கூடிய களம், காந்த களம், ஜீவகாந்த களம், அதுல இருக்கக்கூடிய பதிவுகள். அது எங்கிருந்து வந்தது? கருமையத்திலிருந்து வந்தது. அதே மாதிரிதான் 5 புலன்கள் மூலமாக வருவதும் காந்தமா கன்வெர்ட் ஆகி கருமையத்துல போய் பதியுது. பதிதல் அப்படின்னாலே அங்க எதுல போய் பதிய முடியும்? இறைநிலையில பதிய முடியுமா, இல்ல காந்தத்துல பதிய முடியுமா? இறைநிலை எதுவுமே பதிய முடியாது இல்லையா? சுத்த வழியாச்சே அதான். அதுல எப்படி பதிய முடியும்? அப்ப காந்தத்துல பதியுதுன்னா காந்தம் எங்க இருக்கு? கடைசியா போய் பாத்தீங்கன்னா இறைத்துகள்ல தான் இருக்கு. இதயத்தோட சுழற்சி வேகத்துல இருக்கு மெல்லிய காந்தம், அவ்வளவுதான். அப்போ எத்தனை இறைத்துகள்கள் இருக்கோ அதனுடைய சுழற்சி வேகத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த உடம்புல இருக்கக்கூடிய எத்தனை உயிர் துகள்கள் இருக்கோ அத்தனைக்கும் கணக்கு போட்டு பாருங்க. அது எல்லாமே எத்தனை கோடி ஆண்டுகளாக இருந்தது எல்லாமே மாற்றங்கள் எல்லாமே அந்த இடத்துல வந்து சேர்ந்ததுன்னு நமக்கு புரிஞ்சு போகும். அப்ப எதுவானாலும் இறைநிலையில் ஆரம்பிக்கிறது, இறைத்துகளின் வழியாக காந்தமாக படர்கிறது, அதனுடைய தொகுப்பான விண்ணாக வந்து விண் ஓட்டமாக, விண்சாரமாக, மின்சாரமாக போய் கடைசியா பாத்தீங்கன்னா அது வந்து கட்டப்பட்ட நிலையிலே எல்லாம் ஆட்டமா மாறி அதுக்கப்புறம் செல்லா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த உடல் முழுவதையும் கட்டப்பட்டு பருவுடலாக மாறிவிடுகிறது. அது பூரா ரசாயனம். அப்ப ரசாயனம், மின்சாரம், காந்தம், இறைநிலை, இறைநிலை, இறை அலையாகிய காந்தம், அப்புறம் பாத்தீங்கன்னா உயிர், அதனுடைய படர்க்கு நிலையாகிய மனம். அப்ப மனம் வந்து அத மகரிஷி அழகா சொல்லுவாங்க, எதுவானாலும் இறைநிலையில் தான் பிறக்கிறது, மனித மனதில் தான் முடிகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. மனம் இல்லைன்னா எதை தெரிஞ்சுக்க முடியும்? மனம் தானே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்குது. மனமா தெரிஞ்சுக்குது? இல்லையே, உள்ள இருக்கக்கூடிய அறிவு தானே தெரிஞ்சிருக்கு. அறிவு எங்க இருக்கு? உயிருக்குள்ளார இருக்கு. உயிர் மைய பகுதி. அப்ப எல்லையற்ற எங்கும் நிறைந்த எல்லாமாகவும் உள்ள இறைநிலை அதைவிட சிறியதாக இல்லை என்ற அளவுல இருக்கக்கூடிய இறை துகளாக மாறி புறப்பகுதியிலே இறையாக துகளாகவும் அகப்பகுதியிலே இறையாகவும் இருந்துகிட்டு அதனுடைய புறப்பகுதிக்கு வெளியில காந்தமாக படர்ந்து அதனுடைய தொகுப்பான விண்ணாகிய மாறி அணுவென்ற உயிராகின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி மாறி அது தொகுப்பு விசையான அதுக்கு ஒரு உருவமும் தன்மையும் கொடுத்து அந்த தன்மையெல்லாம் ஒரு களமாக மாறி அந்த காந்த களத்தில் ஏற்படக்கூடிய விண் அதனுடைய ஓட்டத்தை வைத்து அது உயிர் ஓட்டமாக மாற்றி அப்போ காந்த ஓட்டம், உயிர் ஓட்டம், அடுத்தது ரசாயன இயக்கம் வந்து நமக்கு எல்லாமே ரசாயனங்களை மாற்றி வைக்குது. அது ஒவ்வொரு செல்லையும் பதிச்சு வைக்குது இல்லைங்களா? சரிங்களாங்க ஐயா? இதான் அறிவின் திருவிளையாடல். இப்படித்தான் உடலுக்குள்ளாக இந்த அறிவு வேலை செய்யுது. எல்லா இடத்துலையும் எங்க பார்த்தாலும் அறிவு இப்படித்தான் வேலை செய்யுது. 2 விஷயம்தான். ஒண்ணு முழுமையாக உள்ள இருக்கக்கூடிய இறைநிலை,
இன்னொன்னு அதனுடைய சிறு பகுதியாக இருக்கிறதுலயே ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடிய இறைத்துகள். மூணாவது அதிலிருந்து வரக்கூடிய காந்த ஆற்றல். இறைத்துகள் மாறுறதே இல்லை. அது அப்படியே தொகுப்பா இருந்தா, உருவம் இருந்தா மட்டும்தான் காந்தம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். காந்தத்தின் ஊற்றுக்கண், உற்பத்தி ஸ்தானம், காந்த சுரபி இறைத்துகள். அதுவே போதாது, அது கொஞ்சம் தான் இருக்கும். ஆனா அதனுடைய தொகுப்பாக மாறக்கூடிய விண்ணோ உயிரோ, அதாவது இன்ஃபினிட்டசிமல் எனர்ஜி பார்ட்டிகல் மகரிஷி சொல்றாங்க இல்லையா, அதுவாக மாறும்போதுதான் தள்ளக்கூடிய அளவுக்கு அது மாறுகிறது. அதனுடைய சேர்க்கை தான் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய எல்லா உயிர் துகள். ஒரு ஸ்பூன் சர்க்கரை எடுத்தா அது சர்க்கரைன்னு சொல்றது இல்லை. ஒரு மூட்டை சர்க்கரைன்னா எவ்வளவு துகள் தெரியாது இல்லையா? அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இட் இஸ் லைஃப் ஃபோர்ஸ் பார்ட்டிகளா நம்ம அதை சொல்லிடுறோம். அது லைஃப் எனர்ஜியா சொல்லிடுறோம். இறைநிலை எனர்ஜி, இறைநிலை எனர்ஜி. ஆனா லைஃப் ஃபோர்ஸ், மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், அது ஃபீல்டு. அப்ப எல்லாமே பாத்தீங்கன்னா ஆற்றலின் தன்மாற்றங்கள் தான். அது எந்த அளவுல இருக்குது, எந்த முறையில இயங்குது, அதுக்கு தகுந்த மாதிரி அத இறைத்துகள் சொல்றோம், காந்தம் சொல்றோம், விண் சொல்றோம், பஞ்சபூதங்கள் சொல்றோம், பிரபஞ்சம்னு சொல்றோம், உயிரினங்கள் சொல்றோம், நாம்னு சொல்றோம், அறிவுன்னு சொல்றோம், மனம்னு சொல்றோம். எல்லாமே காந்தத்தின் அளவுகள் தான், ஆற்றலின் அளவுகள் தான். இது எல்லாத்தையும் யார் உணர்ந்து கொள்வாங்க, புரிந்து கொள்வாங்க, யார் கணக்கிட முடியும்னா அசையாத ஒன்றுதான் கணக்க முடியும். அது எல்லாம் வல்ல இறைநிலை, தூய வெளியே அது அறிவாக இருந்து எல்லாவற்றையும் உணர்கிறது. சரிங்களா? வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. முடிச்சிட்டீங்களா? நான் படிக்கவாத முடிச்சிட்டேன். சொல்லுங்க. 7 values இல்ல ஐயா, 7 assetsன்னு கொடுத்திருக்கு. இன்னும் அது நல்ல assets. In every individual, 7 assets are seen. The differences among are due to these assets: physical features, character traits, excellence in wisdom, fame, physical strength, health, and wealth. அது படிச்சிருவா, ஒரு லைன் தான் இதுல கொடுத்திருக்கு ஐயா. படிங்கம்மா. Physical feature. The physique of everyone should develop in a precise pattern. அப்புறம் character. All should be equally good. Then excellence in wisdom. Everyone should possess the required intellectual ability to understand so as to function effectively. Nalavathu fame. It is not self-found one. It depends on how useful is the man to the society, how many got benefited because of him. All those people praise the person who made them good. These practicing become fame in the society. The man becomes famous because of his chivalry. The fame is a certificate given to the individual by the society. Then the physical strength. All parts of the body should have requisite strength and power to carry out any work assigned to him. Then health. Everyone should have peace of mind. This leads to sound health and sound mind. 7th one, wealth. Enough wealth to satisfy the needs of self and dependence make one wealthy. அவ்வளவுதான் ஐயா. வாழ்க வளமுடன். அருமையா சொல்லிட்டீங்கம்மா. வாழ்க வளமுடன். பழனிசாமி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்க சொல்லுங்க ஐயா.
முடிச்சுக்கலாமா?